தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றில் ஜெகத்தையே அழித்திடுவோம்னு பாரதி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு முதல் முறையாக நமது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நிர்வாகிகள் தலைவர் நண்பர் தானு அவர்களுடைய முயற்சியால எல்லாம் சேர்ந்து இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் சிறப்பு என்னன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த திட்டத்தை அவர்கள் செய்திருப்பது பொருத்தமான மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல விஷயம். இந்த சூழலில் இந்த அன்னதான திட்டத்தை வைக்க வருகை தந்திருக்கும் இசைஞானி அவருடைய 1000 ஆண்டு படத்தினுடைய 1000வது ஆண்டு படத்தினுடைய ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் இந்த தயாரிப்பாளர் சங்கம் எப்படி புரட்சி தலைவருக்கு பாரத் பட்டம் வழங்கியதற்கு ஒரு பெரிய சிறப்பான ஒரு அமைப்பை உருவாக்கினார்களோ அந்த ஒரு அமைப்பை அம்மா அவர்கள் முன்னிலையில் 1000 படத்தினுடைய இசைத்த சாதனையாளருக்கு நாங்கள் திரையுலகம் ஒட்டுமொத்த கலையுலகம் விழா எடுக்கும். அதாவது வட இந்தியாவை தென் இந்தியாவை கலக்கக்கூடிய ஒரு விழாவாக அந்த நடக்கும் என்பது அம்மாவினுடைய பிறந்த நாளில் நான் சபையிலேற்று அவருக்கு என் நெஞ்சார்ந்த தயாரிப்பு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே என்ற அந்த பாடலை தோன்றி அவர் பேச்சை ஆரம்பிக்க வேண்டும் என்பது பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் பேசும்பொழுது தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியாருடைய வரிகளை பற்றி பேசினார். எனக்கு அந்த வரிகளை கேட்கும் போதெல்லாம் தப்பாக பாடிவிட்டானே பாரதி, தப்பாக பாடிவிட்டானே பாரதி என்று தோன்றும். அதில் மட்டுமல்ல, சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண்டு இங்கு சேர்ப்பீர்னா, வெளிநாட்டில் இருக்கிறதெல்லாம் இங்க கொண்டு வந்து சேருங்கடான்னு சொல்லிட்டான். அதுலேயும் எனக்கு உடன்பாடு இல்லை. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்த அங்கு சேர்ப்பீர் கொண்டங்கு சேர்ப்பீர்னு பாடிக்கணும். தனிமொருவனுக்கு உடனே சாப்பாடு போடுவோம், எதுக்கே அழியணும்? சாப்பாடு போடுறது தான் காத்து கிடக்குது. இயற்கையெல்லாம் விளைந்து கொட்டுகின்றது. மழை பொழிந்தால் பயிர்கள் விளைகின்றன. அந்த அந்த ஈரம் நம்முடைய மனதில் இல்லையா? அந்த ஈரம் மழை பொழிந்தால் நிலம் ஈரமாகிறது, காய்ந்து போய்ந்த பாறை கூட ஈரமாகிறது. ஐயா, தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் உணவளிப்போ என்ற திட்டம் உண்மையாகவே மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். எல்லோரும் பசியோடு தான் வந்தோம். நான் பசியோடு தான் வந்தேன். பசியோடுனா பட்டினியோடு நாங்க சென்னைக்கு வரல. பட்டினியோடு பசியோடு, பசினா என்ன பசி? கலை பசி. கலை புலி இங்க இருக்கிறாரு. கலை பசியோடு வந்தோம். வந்தவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்காக அங்க காத்துட்டு எல்லாம் திட்டுவாங்க. என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க பேர்கள்லாம் நான் சொல்றதுக்கு விரும்பலைன்னா விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் முக்கியம். என்னடா நம்ம சிரிச்சுக்கிட்டே வர்றான், சாப்பிட்டுருப்பான் போல இருக்கு அப்படின்னு ஜோக் அடிச்சுட்டு, பசியினுடைய பசி எங்களுக்கு துன்பமே இல்லை, சந்தோஷமாக இருந்தோம். அந்த சந்தோஷம் இப்பொழுது இருக்கிறதா? இந்த பெயரெல்லாம் எடுத்த பின்னாடி இந்த நட்புரிமை உள்ளே இருக்கிறதா என்றால் இல்லை, இல்லை. அந்த பழைய ஆட்கள் செத்து போய்விட்டார்கள். பழைய நண்பர்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் அந்த குணங்களோடு அப்படியே இறந்து போய்விட்டார்கள். அது இறந்து போவதற்கு காரணமாக இருந்தது இந்த பெயரும் புகழும் பணமும் அத்தனையும். அம்மாவின் இந்த உணவு திட்டத்தை நீங்கள் இன்று என்னை தொடங்கி வைக்க சொல்வது, அம்மா என்ற கதவு இல்லை என்று பாடல் பாடினேன் என்று சொன்னார். அது மட்டும் பாடவில்லை, அம்மா என்றால் சும்மா இல்லடா என்று கூட பாடியிருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னதானம் உலகெங்கும் பரவட்டும். பசி இல்லாத உலகை, பசி இருக்கட்டும், பசிக்கு உணவளிக்கும் உலகத்தை நாம் உருவாக்குவோம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்களுக்கு தேக பலம், பாத பலம், ஆயுள் பலம் அத்தனையும் இறைவன் அருவாள் என்று சொல்லி இன்றைய சூழலில் ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் சார்பாக
கலை உலகின் சார்பாக அம்மா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் தயாரிப்பாளர் சங்கம் கலை உலகம் மகிழ்வு இருக்கிறது.